இந்த மகளுக்கு திருமண காரியம் நல்லபடியாக கர்த்தர் ஒழுங்குபட்டிருக்கிறார். இருப்பினும் சில தேவைகள் இருக்கிறது. இதை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காகவே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறோம். கடந்த நாட்களில் கூட மாப்பிள்ளை விட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நாட்கள் தரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டார்கள். அதை குறித்து நான் கடந்த நாட்களில் சகோதரி சொன்னார்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்படாத, தைரியமாக இருக்கு, பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வதாக சொல்லி எனக்கு ஆறுதலாக சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த தைரியத்தோடு நான் அவர்கிட்ட பதில் சொன்னேன். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு எப்படி தான் அந்த தைரியம் வந்து இருந்தாலும் நான் விசுவாசமாக சொல்லிட்டேன். அந்த விசுவாசம் ஆண்டுக்காக கடப்பதாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாரும் அந்த காரியத்துக்காக, மகள் திருமண காரியத்துக்காக நீங்கள் யாரும் சபையார் யாரும் ஊழியக்கார சகோதரி எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தருக்காகவே இந்த திருமண காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிந்தால் இந்த ஆலயத்துக்கு நான் ஒரு உதவி செய்ய வேண்டும் பொருத்தனை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பொருத்தனை நிறைவேற்ற செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு வந்து வயிற்று வலியினால் அவதிப்பட்டேன். ஒரே பயங்கரமான வயிற்று வலி, வயிற்று போகுது, சரியான ஒரு ஜீரண சக்தி இல்லாமல் மாலை, அதாவது காலையில் நல்லா இருக்கும், சாயங்காலமான அந்த 6 மணி 6:30 மணிக்கு பயங்கரமான வலிக்கும், பயங்கரமாக உயிர் போடுற மாதிரி இருக்கும். நானும் எவ்வளோ பண்ணி பார்த்தேன். லிம்கா சாப்பிடுவேன், அப்புறம் சோடா சாப்பிடுவேன், அப்புறம் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுக்குவேன், அப்புறம் வந்து மோர் சாப்பிடுவேன், எண்ணெய் கூட குடித்தேன். ஆனால் வயிற்று வலி போகிற மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயிற்றுனா அப்படி வலி, உயிர் போகிற ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி கேட்க முடியல, காலை அப்படி வலியாக இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்தவே ஞாயிற்றுக்கிழமை நான் சகோதரி சபைக்கு போகிறப்பா நான் சாட்சி சொல்கிற ராஜா, அந்தவே நான் சுகத்தோடு பலத்தோடு ஆராதனை போன ராஜா விடுதலை போடுறேன்னு சொல்லி ஜெபித்தேன். கர்த்தருக்காகவே எனக்காக சகோதரியும் சபையாரும் ஜெபித்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நன்றி. விசுவாசோட ஆனாமல் விசுவாசோட பாக்கியவான். நான் உங்களை காணவிட்டால் கூட உங்களை நம்புகிறேன். ஜெபிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அதே சரீரத்திலிருந்து வைத்து வரையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சுகத்தோடு இந்த வேலையில் நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தொடர்ந்து எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக வீடாவுடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தங்கச்சிக்கு வந்து இங்கே வீக்கமாக இருக்குது, நேற்றை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அவளோட சுகத்தையே படுத்த ஜீவனையை கொடுத்து இயேசுவை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நன்றி. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. வணக்கம். போன 3 மாதமாக வீடு இல்லாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாமியார் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் எப்பவுமே பிரச்சனை தான். மாதம் சொன்ன மாதிரி பிரச்சனை தான் ஆண்டவர் கூட இருந்தார். நிறைய தடவை பிரச்சனை, இவன் அடி வர வீட்டை விட்டு கெடுத்தது. நம்ம அம்மா சபையில் கூட நான் வந்து 1 மாதம் இருந்திருக்கேன். ஆனால் போன வாரத்தில் ரொம்ப வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கேட்டுட்டு போனேன். வீடு இல்லை, இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை செய்வாரான்னு உங்களுக்கு செய்வார். நான் போன வாரத்தில் வீட்டில் மாமியார் ரொம்ப அவன் வீட்டை விட்டே போய் நான் இருக்கவே கூடாது, இந்த பைபிள்லாம் வச்சு படிச்சுட்டு அவன் யாரும் ரசிக்கக்கூடாது, பைபிள்லாம் வச்சு படிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, போய் நைட்டோட நைட்டாக நீ ஓடி தூக்கிட்டு அப்புறம் ஒரு பக்கம் நினச்சேன், என்னன்னு தெரியல, இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, வேறு யோக்கியே செய்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு கொடுத்து ஜனவரி மாதம் 2500 ரூபா அந்த வீட்டுக்கு கொடுத்தேன். 10,000 ரூபா அட்வான்ஸ் கேட்டேன். பிப்ரவரி ஆகி கொடுக்க முடியல. அவங்களும் 1 மாதமாக அந்த வீட்டு காசை வச்சுருக்கிறாங்க. நான் திருப்பி கொடுத்துட்றேன்றாங்க. யாருன்னா வீட்டுக்காரங்க புதுசாக வந்தால் நான் அந்த காசை திருப்பி கொடுக்குறேன். அந்த 1 மாதமாக அந்த வீடே கொடுக்காத அப்படியே இருந்து இப்போ பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி வாரத்தில் மாஸ்டர்மார்ட்ட வந்து ஜெபிச்சுட்டு அவங்க சொன்ன வார்த்தைப்படி அந்த 2,500 ரூபா வேலை மூலிமா வேலைகளை செய்து சம்பாதிச்சு கொடுக்க தேவர் பெரிய நாம மையப்பட அந்த வீடை கொடுத்த ஜபம் பண்ணி முடிச்சு. இந்த மாதிரி ஒரு காரியம் 2 காரியம் இல்லை. என் மகள் வீடே போயிடுச்சு. 10:30 மணிக்கு ஒரு விஷத்தை குடிச்சிட்டு போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருந்தும் அதே மாதிரி விடிகாலையில் அந்த மகளை அவளை நுரையோடு வந்து சுத்தமாக முடிஞ்சிச்சு கதை. அப்படியே காப்பாற்றி கொடுத்தாரு. இந்த அப்பாவுடைய இந்த சபையில் நிறைய அற்புதம் ஒவ்வொரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வாசரமாக வாசரத்துக்குள்ளே கூப்பிட்டோம் அப்படின்னு
அந்த பிள்ளைக்கு அத்தனை குடிச்சு வந்து காப்பாற்றுறது இந்த தேவன் தான். இங்கே வர நாங்கள் வர முடியாத இருக்கோம். ஆனால் எப்படின்னா வந்துட்டால் நம்ம ஜெயம் எடுப்போம், நமக்கு பெரிய விசுவாசம் இருக்குது. ஆனால் அவர் நாம இந்த இடத்துல நிறைய என்னுடைய விஷயத்தில் எவ்வளோ மகிமைப்படுது. அதே போல் உங்களுக்கும் அந்த மகிமை கிடைக்கணும். தேவனுடைய நாமமும் பாசமாக ஜெபிப்போம். எல்லா குடும்பத்துக்காக எனக்காக ஜெபிச்சோம். எனக்கு சகாயம் நீரே எனக்கு பலம் நீரே. மணிக்கு தலை செஞ்சு வெளியே வரும்போது லேசாக மழக்கம் வந்துச்சு. உடம்புலாம் படப்படக்கிறதுக்கு ஒரு கேராயிடுச்சு. உடனேலேருந்து நாங்கள் சண்டலுக்கு வர வரைக்கும் எங்கள் உடம்பு எனக்கு தெரியல. பசியனால கஷ்டம் வர தெரியல. கூட வந்து தவிர எங்கள் உடம்பு ஒரு மாதிரியாக இருந்து மறக்க ஒரு கஷ்டமாக வருது. இன்னும் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. சண்டலில் வந்துட்டு என்னால் முடியல. படுத்துக்கலாமான்னு என்னால் வண்டியும் ஏற முடியல. ரொம்ப மழக்கம் வந்துச்சு. நான் எப்படி தான் வந்தேன்னு தெரியல. அந்த கடை கூட விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ட்ரெயின் விட்டு ஏறும் போது பிளாட்பார்க்லேயே படுத்துக்கலான்ற நிலைமையில காலெல்லாம் அப்படி தின்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன். இது என்ன சோதனை, எனக்கு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு வீட்டுக்கு நான் போனது தான் தெரியும். எனக்கு அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. மூச்சு அடிச்சுட்டு மூச்சு பேச்சில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு வந்து இறந்ததுலேருந்து இப்போதுலேருந்து எனக்கு தாயாக தடுக்கலாமா எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு கொடுத்து பாதுகாக்கிற. எவ்வளோ பிரச்சனை உயிர் போகிற நிலைமையில இருந்து என்னை காப்பாற்றினாரு. அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டும் என் கூடவே தான் இருந்தார். எனக்கு எந்த சொந்த மாதிரி நீங்கள் யாருமே கிடையாது. எல்லாரையும் நான் விட்டு கிடையாது. அது வரைக்கும் என் பையன் ஏற்றிலாம் போட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளெல்லாம் போகணுன்னாரு. ஆண்டு எங்கள் பையன் வந்து போகவே மாட்டான். நான் வீட்டுக்கு காஞ்சிபுரம் போயிருக்கான். குழந்தைங்க நல்ல பசங்க 12 பிள்ளைங்களோட வீட்டுக்குன்னு ஜான்சி வீட்டுக்கு போயிருக்கான். ஆனால் இங்கேருந்து போகும்போது படுத்துட்டு தான் போனான். நான் போக மாட்டேம்மா, எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் நான் நீ போடா கூட இருக்கிறது இனிமேலும் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிறார். அவங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த சபையாவது கழிச்சு கொண்டுங்க இந்த சிறு சாட்சி. போன வாரம் எடுத்துட்டு வந்தது உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 4 நாள் ஆச்சு. நல்லா இருந்தது. பக்கத்து வீட்டாங்க அப்படி இறந்து போயிட்டாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமினாலே எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை வரும். காலையில் ஒன்றுமே இல்லையா நினச்சிட்டேன். எனக்கு பௌர்ணமியாச்சும் ஒன்றும் இல்லையா நினச்சிட்டாங்க. நைட்டு ரொம்ப உயிர் போராட்டமாக ரொம்ப மூச்சு திணறது வேர்த்து போகுது. பையன் கண்ணு கலந்துறான். அம்மா என்னம்மா எதாண்டா சொல்லுமா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தான் 12 வர்றோம் வேலையிலேருந்து. என்ன சொல்லுமா, நம்ம உடனே போகலான்னு
சொல்லி சொன்னால் இவனை பார்க்கறதுக்கும் எனக்கு கவலை வேதனையாக இருக்குது. என்னடா இது ஒவ்வொரு வாட்டியும் இந்த பையனை போது பண்ணுறமேட்டு ஆண்டவரே நாங்கள் எதுனா தப்பு செய்திருந்தா மன்னிங்கப்பா, நாளைக்கு உங்கள் திருவிழா எடுக்கணும், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் அம்மாவும் ஒரு பக்கம் பயப்படுறாங்க, உங்கள் மகனும் ஒரு பக்கம் பயந்து இருக்கிறான். அன்னைக்கு ஃபோன் பண்ணட்டுமாங்கிறான். வேணாண்டா அவங்களும் இப்போ நாங்கள் இப்போ நைட்டு முடிச்சுட்டு அப்போ தான் நாங்கள் இது பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்குலாம் இந்த மாதிரி இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் ஆண்டவரே என்னை இந்த இதுக்கு காப்பாற்றுங்க ஏசரா செய்யன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இது பண்ணி இருக்கிறேன். டாக்டர் அந்த இடத்துல கொஞ்சம் விடுதலை கொடுத்தாரு, அப்புறம் தூக்கத்தை கொடுத்தாரு, இன்றைக்கு அந்த ஜீவனோடு கொண்டு வந்தாரு. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு துணி கடையிலேயே, சாப்பாடு இல்லையே, சொந்த வீடு இல்லையே, நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்ம வேதனை பண்ணுறோம். ஆனால் நம்ம ஜீவன் இருக்கிறது பெரிய சொத்து. அது நம்மளுக்கு தெரிய மாட்டாது. நம்மளுக்கு பெரிய சொத்து. நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களாகட்டும், தாயாகட்டும், அப்போ தத்தளிக்கிற வேதனை இருக்குது பாருங்க. நம்ம இந்த சொத்தே பெரிய சொத்து. அதை கையில் வச்சுக்கினே நம்ம அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட இருக்கிறது பெரியவர். அவருக்காக நம்ம ஜீவனை கொடுத்து நம்ம எவ்வளவு ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ எல்லாம் செய்வார். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு இல்லாததுக்கு ஓட்டத்தை ஓடுறோம். நம்மளுக்கு இது கிடைக்கல, அது கொடுக்கல, இது சண்டை போட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஜீவனோட விலை எவ்வளோ விலை உயர்ந்ததுன்றது நேற்று தினத்தில் நான் பார்த்த கர்த்தருக்கு இந்த சாட்சி மதிப்பை பண்ணுவார்.